ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. ஸோ எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அஜித் அவர்களுக்கு ஒன்றும் ஆகலை. அவருடைய பிஆர்ஓ மேனேஜர் இருக்கக்கூடிய பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா அவர்கள் அஜித் அவர்களோட துபாயில தான் இருக்கிறாரு. அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, அவர் வந்து நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரி அஜித்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அஜித்துடைய அப்டேட்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இந்த விஷயத்தை பத்தி டீட்டெயிலா பேசலாம். அஜித் அவர்கள் கொஞ்ச நாட்களாவே பாத்தீங்கன்னா அவர் வந்து ரேசிங்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் ஒரு பைக் ரேசர், காரும் ரேஸ்ல வந்து கலந்துட்டு இருக்கிறாரு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கழிச்சு, அதாவது 14 இயர்ஸ் கழிச்சு இப்ப மறுபடியும் அவர் வந்து ஒரு கார் ரேஸ்ல கலந்துக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் ரேஸ் வந்து 24H சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. 24H சீரீஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் இந்த ரேஸ் வந்து நடக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 12 hours இருக்குது, 6 hours இருக்குது. இது வந்து ஒருத்தவங்களே ஓட்ட மாட்டாங்க. இது ஒரு ரவுண்ட் வந்து ஒருத்தவங்க அது டீமா தான் அவங்க வந்து பிளே பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அது டீமா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்டார் அப்படின்றது ஒரு டீம் மெம்பரா, மேனேஜராகவும் ஆஸ் வெல் அஸ் ஒரு டிரைவராகவும், டிரைவர் மீன்ஸ் அந்த ரேசிங் இதுல இருக்கக்கூடிய ஹெல்பிங்ல இருக்கிறது வந்து ஃபேபியன். அண்ட் அவரு போட்டிருந்த ட்வீட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே டெஸ்ட் டே 1 வந்து இட்ஸ் கம்ப்ளீட், இட்ஸ் டன். இதுல வந்து ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட அஜித்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. முக்கியமா அவருடைய ஃபேன்ஸ்க்காக இதை போஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 24Hல வந்து இவர் கலந்துக்க போறாருன்றத அவர் ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டு அதுக்கான பிராக்டிசிங்லாம் அவர் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருந்தாரு. என்னதான் ஷூட்டிங்லாம் இருந்தாலுமே கூட இன் பிட்வீன்ல அதுக்கான அவர் போயிட்டு அப்பப்போ ஏன்னா டச்ல இருந்துகிட்டே இருக்கணும்ல, திடீர்னு வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா அவர் வந்து தயார்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அண்ட் கார் ரேஸ் இல்லாம அவர் வந்து பைக்ல டிராவல் பண்றது, நீங்க நிறையவே போட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பைக் டிராவல்ல வந்து ஹோல் இந்தியாவே கவர் பண்ணியிருந்தாரு. சோ அந்த போட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க. சோ அவர் வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த கார் ரேஸ்க்காகவும் வந்து அது எல்லாமே பண்ணிட்டு இருந்துட்டு இப்ப பட வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி, ஏன்னா இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்ன்றதுக்காக வேகமா அவருடைய டேட்ஸ் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல எப்பவுமே வருஷம் நடக்கக்கூடிய சீரீஸ் தான் இது. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னும் போது அதனுடைய அந்த சர்ஃபேஸ்லேயே நம்ம வந்து ப்ராக்டிஸ்ல இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இன்னும் அரவுண்ட் இருக்கக்கூடிய இடத்துல அவர் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தார், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இந்த ரேசிங்லேயே வந்து அவர் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா பாஷ் 992 வெர்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த காரை தான் வந்துட்டு அவர் எடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த வெர்ஷன், இந்த கார் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் இவருடைய இந்த ரேசிங் வந்து அது ஒருத்தவங்க வந்து சும்மா டச் பண்றது 14 வருஷம் கழிச்சு ஒருத்தர் இறங்குறாருன்னும் போது எந்த அளவுக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும், அதுக்காக அவர் எவ்வளவு தூரத்துக்கு டெடிகேட்டடா இருக்கணும்ன்றத கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி அவர் கூட இருக்கக்கூடிய அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு சென்னை வந்துட்டு மறுபடியும் துபாய் போயிருக்கிறாரு. அவர் ஃபேமிலி எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமே அங்க இருந்துட்டு தான் அவர் வந்து அந்த ரேசிங்கான ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ரேஸ் நான் சொன்ன மாதிரி 24 hours நடக்கும்ன்றதுனால அதுக்கான கண்டினியூஷனா எவ்வளவு தூரத்துக்கு அவங்களால ஓட்ட முடியுதுன்றத அந்த ரிஹர்சல் பிராக்டிஸ்ல இருப்பாங்களாம். அப்படி அவர் வந்து டெஸ்ட் பண்ணதுலதான் விசிபிள் அந்த பிரச்சனைனால, ஐ மீன் அவருக்கு விசிபிள் பிரச்சனை கிடையாது, வியூல வரக்கூடிய சம்டைம்ஸ் அந்த ஒரு விசிபிள் இதுனால கொஞ்சம் ஸ்கிட் ஆகி அந்த மாதிரி அவருடைய டாப்பில் ஆன மாதிரி, ஐ மீன் அவருடைய கார் எல்லாம் இதுவாச்சு. பட் அதுக்கு அப்புறமா அவர் சேஃபா இருக்கிறாரு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே அவருடைய ஃபேன்ஸுக்காக தான் அந்த போஸ்ட் எல்லாமே போட்டிருந்தாலுமே கூட, அண்ட் இங்கே தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாடு இல்லை இந்தியா சூப்பர் ஸ்டார் கூட சொல்லலாம், ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம், நேத்து நைட் வந்து அவருக்கு நடந்தது. காலையில இது தெரிய வந்ததுமே முதல்ல அவருக்கு கால் பண்ணி உடல் நலம் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்றது விசாரிச்சிருக்கிறாரு. ஸோ உடம்பு ஒழுங்கா பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணுங்க அப்படின்னும் அவருக்கு வந்து நல்லா விசாரிச்சு விஷயம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் ரீசெண்டான அப்டேட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம கூட இருக்கக்கூடிய ஃபேமிலியா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய அந்த டீம் எல்லாருமே வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி அவர் வந்து என்கரேஜ் பண்ணதோட சேர்த்து அவரே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. எது நடந்தாலுமே கூலா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ரேசிங் மெத்தட்ல இது வரைக்கும் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அவர் நிறைய ரேசஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த மெத்தட் ஆஃப் ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு இந்த மாதிரி 24 hours கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்றாரு. ஸோ அதுக்காக அவர் வந்து முழுமையா அவர் வந்து தயார்படுத்திட்டு இருக்கிறாரு. அண்ட் இதுல இன்னொரு பக்கம்
பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இவர் வந்து படம் நடிக்கலாம்ல, எதுக்கு இந்த டைம்லாம் அவர் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதுக்காக தயார்படுத்திக்கிறதுக்காக தான் அவர் வந்து துபாயிலேயே வந்து கூட லாஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவர் துபாயில வீடு வாங்கியிருக்காருலாம் நம்ம கேள்விப்பட்டோம் பாத்தீங்களா. எல்லாம் இதனுடைய ப்ரிப்பரேஷனுக்காக இங்க வந்துட்டு போகிறதுக்கு பதிலாக இங்கேயே வாங்கி இங்க இருந்துட்டே அவர் வந்து அது எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. அண்ட் இதுக்காக ஒரு புது டீமே அவரோட இருக்கக்கூடிய அந்த கார் ரேஸ் எந்தூசியாஸ்டிக்னு ஒரு டீம்ல அவரும் ஒரு புதுசா ஒன்று ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் சேர்த்திருக்கிறாரு. அண்ட் இந்த ஃபேபியன்ன்றவங்க ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அவங்களும் வந்து ஒரு ஸ்டெப்பா அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு அவரு இவ்வளவு நாள் அவர் வந்து ரேசிங்ல இல்லைன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து இந்த ரேஸ் எப்ப நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 24H சீரீஸ் 11th and 12th வந்து நடக்க போகுது. ஏன்னா 24 ஹவர்ஸ்னால 11th ஆரம்பிச்சு 12th முடியும். அதுக்காக தான் அவர் வந்து தயார்படுத்திருக்காரு. இன்னைக்கு டேட்ல இருந்து ஓகே இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ் தான் ஆக்சுவலி அவர் கையில இப்ப இருக்குதுன்னு சொல்லி ஆகலாம். இந்த 24 ஹவர்ஸ்ல இன்னும் அவர் என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் இன்னைக்கு ஜஸ்ட் அப்படி செகண்ட்ன்றதுக்குள்ளதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கார் வந்து இதுவாச்சு. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு இது வரும். அண்ட் இதெல்லாம் தாண்டி அவருடைய டீமா சேர்ந்து எந்த அளவுக்கு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அண்ட் இதுல அவர் வந்து வின் பண்ண வராரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் எனிவே ஒரு இந்தியனா ஒரு தமிழனா as well as அவருக்கு வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் சார்பாகவும் அவர் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விஷாவும் இருக்குது. அதுக்காக அவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கலாம். அதே சமயத்துல உங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. எது பண்ணாலும் சேஃபா பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவருடைய உடம்புல அவ்வளோ பெரிய சர்ஜரிலாம் பண்ணி அதுல இருந்து எல்லாம் மீண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக அவருடைய சேஃப்டிக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணி அவருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிடுவோம். அண்ட் எனிவே ஸோ இன்னும் 24 ஹவர்ஸ் கழிச்சு ரேசிங் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ் கழிச்சு யார் வின் பண்ண போறான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். துபாயில இருக்கக்கூடிய கண்டிப்பா அஜித் ரசிகர்கள் அந்த இடத்துக்கு போவாங்க. அவரை வந்து நேர்ல அந்த ரேஸை பார்க்கணுன்றவங்க பார்ப்பாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. நம்மளும் இது வந்து லைவ் ஸ்ட்ரீமும் போடுவாங்க. ஸோ லைவ்ல பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஜித் அவர்கள் கொடுக்க போறாங்கன்றது. ஸோ இந்த 24H சீரீஸ்ல அஜித் மற்றும் அவங்களுடைய டீம் வெற்றி பெற நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.